வெல்கம் டு கமல் ஆன்லைன் மேக்ஸ். இந்த வீடியோவில் டிஎன்டிஇடி 2க்கான மேக்ஸ் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட் கொஷின், இரண்டு பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீப்பெரு பொது காரணி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்றது கொஷின். ஃபஸ்ட்டு கொஷின் அதை நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ இது எப்படி நம்ம இதை சுருக்கமாக சால்வ் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் இதுக்கான ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டு பாலினாமியலை டிவைட் ஆகிற காமனான ஃபேக்டரை பை டிவிஷன் மெத்தடோ இல்லை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயோ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். பட் இதை நம்ம ஷார்ட் ட்ரிக் ஏதாவது இருக்கா அப்படின்ற அப்ரோச்சில் இந்த கணக்கை நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே 2 பாலினாமியல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பாலினாமியலை எஃப்னு அசியூம் பண்ணிக்கோங்க, செகண்ட் பாலினாமியலை ஜின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. சம் ரேண்டம் நம்பரை எக்ஸுக்கு அசைன் பண்ணுங்கள். சப்போஸ் நான் இப்போது எக்ஸுக்கு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எஃப்னு அசியூம் பண்ணிக்கோங்க, இது ஜின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது ஜி ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ என்ன அப்படின்றத பாருங்கள். அப்போது 2 கியூப் அப்படின்னா 8 ப்ளஸ் 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ப்ளஸ் 2. ஸோ இதனோட வேல்யூ வந்து 12ன்னு வந்துடும். அதாவது எஃப் அட் த பாயிண்ட் 2. சிமிலர்லி ஜிக்கு 2ல் எவ்வளோ வேல்யூன்றதை கண்டுபிடிங்க. 2x கியூப், கியூப்னா 8 8 2 16 மைனஸ் 2 2 4 மைனஸ் 5னா 20 ப்ளஸ் 5 இன்ட்டு 2னா 10 மைனஸ் 3. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 2 2 4 4 5 20 23 23 2 2 4 16. ஓகே, 16 ஒரு 10 26 26 மைனஸ் 23னா ப்ளஸ் 3. ஸோ இங்கே 12, இங்கே 3. இந்த ரெண்டு பாலினாமியலை பர்டிகுலராக ஒரு வேல்யூக்கு நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான ஜிசிடி என்னன்றதை கண்டுபிடிங்க. 12 3க்கான ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர்னால் 3ங்கிறது வரும். இப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா, எக்ஸோட வேல்யூ 2ன்னு தரும்பொழுது எந்த ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் 3 வருதுன்னு பாருங்கள். அதான் அதனோட ஜிசிடி. செக் பண்ணலாமா ஒவ்வொன்றா? ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அதில் எக்ஸுக்கு 2ன்னு கொடுங்க. கொடுத்தா என்ன வரும் பாருங்கள். 2 2 4 மைனஸ் 2 ப்ளஸ் 1. ஸோ 3ன்னு வரும். இது ஆன்சர் 3ன்னு வந்திருக்கு. அடுத்தது ஆப்ஷன் பியை செக் பண்ணுங்கள். 2 2 4 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1ன்னா 7ன்னு வரும். அது 3 வராது. சி எடுத்துக்கோங்க. அதில் 2ன்னு போடுங்க. எக்ஸுக்கு 4 ப்ளஸ் 7 2 மைனஸ் 7 பாருங்களா, மைனஸ் 28 ப்ளஸ் 14 மைனஸ் 7 மைனஸ் 14 மைனஸ் 7னா மைனஸ் 21. அதுவும் 3 வராது. டி எடுத்துக்கோங்க. 7 4 மைனஸ் 7 2 ப்ளஸ் 7. அஃப்கோர்ஸ் இதனுடைய நெகட்டிவ் இது, அதனால் இதுவும் 3 வராது. அப்போ ஈக்குவல் டு 3ன்னு வர ஒரே ஆப்ஷன் எதுன்னா இது மட்டும்தான். அப்போ இந்த கணக்குக்கான ஜிசிடி அதுதான். ஸோ ரொம்ப குயிக்காக நம்ம அதுக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது கண்டுபிடிக்க முடியும். இப்போது இன்னொரு கணக்குக்கு வருவோம். அதே மெத்தடில் இது எஃப்னு வச்சுக்கோங்க, இது ஜின்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 2 அப்படின்னே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எஃப் ஆஃப் 2வோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். 4 மைனஸ் 9 4 மைனஸ் 3 4 மைனஸ் 9 மைனஸ் 5 மைனஸ் 5 ஒரு மைனஸ் 1ன்னா ப்ளஸ் 5ன்னு வந்துடுமா? அதே போல் ஜிக்கு, அதாவது ஜி ஆஃப் எக்ஸுங்கிற பாலினாமியலுக்கும் எக்ஸுக்கு 2ன்னு கொடுங்க. 2 2 4 6 2 12 ஒரு 9 12 4 16 ஒரு 9 25. அப்போ 5க்கும் 25க்கும் ஜிசிடி என்ன வரும்னு பாருங்கள், 5. ஸோ உங்கள் வேலை என்ன? எக்ஸுக்கு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். எந்த ஆப்ஷனில் நான் எக்ஸுக்கு 2ன்னு கொடுத்தா எனக்கு விட 5 வருது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ 2 ப்ளஸ் 3 அது 5ன்னு வந்துடும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 2 ப்ளஸ் 5 அது 7ன்னு வந்துடும். அது நாட் ஈக்குவல் டு 5. சி எடுங்க. 2 மைனஸ் 3 மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 5. டி எடுங்க. 2 மைனஸ் 5 மைனஸ் 3 நாட் ஈக்குவல் டு 5. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன்
ஏ அது மட்டும்தான் எனக்கு அந்த வேல்யூ கிடைக்கிறதுனால இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் ஜிசிடி எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம். இன்னும் ஒரு கணக்கு உங்களுக்கான எக்ஸசைஸை நான் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 3 + 13x - 30x², 25x² - 30x + 9 fg அசியூம் பண்ணிக்கோங்க. எக்ஸுக்கு நீங்கள் 2 or 3 ஏதாவது ஒரு வேல்யூ கொடுங்க. அந்த நம்பரோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிங்க. எந்த ஆப்ஷனில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் இந்த மெத்தட் நமக்கு எல்லா பாலினாமியலுக்கும் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. சப்போஸ் சில கணக்குகளில் சில ஆப்ஷனில் ஒரு ஃபேக்டருடைய மல்டிபிள்ஸே உங்களுக்கு 2-3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பர்டிகுலர் அந்த வேல்யூ 2-3 ஆப்ஷனுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா இந்த மெத்தடை அங்கே நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக டிஸ்டிங்க்ட் ஃபேக்டர், அதாவது டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்கிற கணக்குகளுக்கெல்லாம் தான் இந்த ஷார்ட் ட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஈவன் இதே ஃபஸ்ட்டு கணக்கையே நான் இன்னொரு மெத்தட்லேயும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அவங்களோட பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா, x⁴ + x² + x - 2. நான் என்ன பண்ணுறேன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் பாலினாமியலை ஃபுல்லாக. அப்போ 2x³ + 2x² - 2x + 4 அப்படின்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இது வந்து எஃப், அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் எஃப். அடுத்தது ஜி அப்படி நான் எழுதிக்கிறேன். 2x³ - 5x² + 5x - 3. நான் எஃப்லேருந்து ஜியை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். அப்போ சப்ட்ராக்ஷன் பண்ணுறேன்னா எதை சப்ட்ராக்ட் பண்ணுறேனோ அதனுடைய சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ கழித்தல் கூட்டலின் எதிர் செயலி. அப்போ ஒரு எண்ணை கழிக்கிறதுக்கு பதிலாக அந்த எண்ணினுடைய குறியை மாற்றிட்டு கூட்டுறேன், அவ்வளோதான். அப்போ இது +2 - 2 கேன்சல், மைனஸ் பண்ணுறேன். அப்போ +2 + 5னா இது 7x² வந்துடுமா, -2 - 5னா -7xன்னு வந்துடுமா, 4 + 3 7ன்னு வந்துடுமா. இதிலிருந்து நான் 7ங்கிற வேல்யூவை காமனாக எடுத்துட்டேன்னா x² - x + 1ன்னு வரும். ஸோ 7 அப்படிங்கிறது இந்த ரெண்டு பாலினாமியலுக்கான ஒரு காமன் ஃபேக்டராக இருந்தாலும் அது ஜிசிடியாக இருக்காது. இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வருது பாருங்கள், x² - x + 1, இதுதான் அதனோட ஜிசிடி. ஸோ இந்த மெத்தட்லேயும் நான் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கு பேர் என்னென்னா சப்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு பேர். அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். என்ன ஒரு காமன் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா, 2 எண்களுக்கோ அல்லது 2 பாலினாமியலுக்கோ நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு 100க்கும் 90க்கும் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இதில் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிச்சிட்டு வரும் ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 நம்பருக்கும் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிச்சாலும் அது 100 90க்கான ஜிசிடியாக இருக்கும். ஸோ இது சப்ட்ராக்ஷன் மெத்தட்னு பேர். திரும்பவும் இந்த 80க்கும் 90க்கும் நீங்கள் ஜிசிடி எடுக்கலாம். திரும்பி இந்த 90லேருந்து இந்த 80 சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்படியே நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கிட்டே போய் ஃபைனலாக ஒரு வேல்யூக்கு காமனான ஒரு நம்பரில் நீங்கள் எண்டப் ஆகிற மாதிரி இருக்கும். இதுக்கு சப்ட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னும் பேர். அந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதுக்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் போட்ட இந்த சப்ட்ராக்ஷன் மெத்தட், பாலினாமியல் சப்ட்ராக்ஷன் அப்படின்றதும் எல்லா பாலினாமியலுக்கும் ஒர்க் ஆகாது. இந்த 2 பாலினாமியலோட ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட் இங்கே ஈக்குவல் டிகிரியாக இருக்கிற பட்சத்தில் மட்டும் இதை நான் ஒர்க் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு வைங்க. சப்போஸ் இது வந்து ஹையஸ்ட் டிகிரி 5ஆகவும் என்னோட ஹையஸ்ட் டிகிரி 4ஆகவும் இருக்குதுன்னா சில பாலினாமியலுக்கு இந்த மெத்தட் ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாமையும் போகலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்கிறது இங்கே ஷார்ட் ட்ரிக் மட்டும்தான். நமக்கு இந்த மெத்தடு எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்னா வழக்கமான லாங் டிவிஷன் இல்லை காமன் ஃபேக்டரைசேஷன் அந்த மெத்தடுக்கு தான் போயிட்டு நம்ம இதனோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆர் கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். சில நேரங்களில் ப்ராடக்ட் ஆஃப் த 2 பாலினாமியல்ஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஜிசிடி, அதான் அந்த 2 எண்களினுடைய பெருக்கல் பலன் அப்படின்றதும் அதனுடைய ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியும் யூஸ் பண்ணியும் சில நேரங்களில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நமக்கு அந்த தேர்வில் எந்த மாதிரியான கணக்கு இருக்குது, எப்படிப்பட்ட ஆப்ஷன் அங்கே இருக்குது,
காமன் ஃபேக்டர் வருதா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர் இருக்கா அதை பொறுத்து இந்த ட்ரிக்கை நம்ம அந்த கணக்குகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். அல்டிமேட் எய்ம் அந்த கணக்குக்கான விடையை வெகு சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ.